இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் எல்லாத்தையும் தெரியல பாக்குறதுக்கு எல்லாருமே பார்த்தா போட்டு தள்ளுறான். அதுவும் குறிப்பா லவ் பண்ற ஜோடின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா ஈபு இறக்கம் இல்லாம அவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கிறான். அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் அப்புறம் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு நபருக்கு என்ன பண்றானா, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரொபோசல் பண்றதுக்காக ஒரு செட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த இடத்தை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு பாத்திரம் ரொம்ப பிடிச்சிட்டு டக்குனு பாத்திரம் இவரு அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் என்னோட பொண்டாட்டியா என் குழந்தைங்களுக்கு அம்மாவை இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுமே உங்களுக்கு பிடிச்சி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பாத்திரம் அவர் அந்த ப்ரொபோசல் ரிங்கி போடும்போது டக்குனு பாத்திரம் ஒரு போன் கால். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, தம்பி தெரியாதரமா கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், நீ இன்னொரு வாட்டி பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோசல் பண்ணு, அதுக்கு எல்லாத்தையும் நான் கரெக்டா ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு பார்த்தா ஹீரோ திட்டுறான். நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல நான் திருப்பி அந்த பொண்ணு கிட்ட அந்த ரிங்க வாங்கிட்டு போடுற மாதிரி எப்படிங்க என்னால பண்ண முடியும், ஒரு சின்ன விஷயத்த உங்களால கரெக்டா பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்கிறப்ப எப்ப அதெல்லாம் பொண்ணு கிடையாது, நல்ல நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு திருப்பி போட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் ட்ரை பண்றேன் எப்பயாச்சும் கரெக்டா எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு கிட்ட பார்த்தா இன்னொரு ரிங்க போற மாதிரி நிக்கிறான். அப்படி நிக்கும் போது இந்த கேமராமேன் ஆகா இப்பதான் போக்கஸா இருக்குன்னு சொல்லிட்டு போக்கஸ் வைக்கும் போது டக்குனு பார்த்தா யாரோ தங்க அவனோட கேமராக்குள்ளேயே பார்த்தா அம்பு விட்டு அவனை கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த ஆளு பார்த்தா ரிங்க போட்டுட்டான். போட்டதுமே அவனுக்கு பார்த்தா திருப்பி ஒரு போன் கால் வருது. டக்குனு என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு அந்த போன் கால் புடிங்கி யார் இது சும்மா சும்மா போன் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறப்ப உங்களோட எமன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எமனா எங்கடா இருக்கு அப்படின்னு போது திரும்பி பாருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பார்த்தா அவங்க லவ் பண்ண அந்த பையனோட நெத்தியை யாரோ தங்க பொழந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு என்ன பண்றானா, பயந்துடுச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இந்த இடத்துல ஹார்ட் கண்ணு போட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் பார்த்தா சீரியல் கில்லர். இவருக்கு என்ன பண்றாரு, இந்த பொண்ணை பார்த்தா துரத்தி போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு பார்த்தா கண்ணு மூணு சொல்லிட்டு எங்கெல்லாம் போணுமோ அங்கெல்லாம் போய் தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி தப்பிக்க பார்க்கும்போது டக்குனு இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு போன் போட்டு பேசுறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, சீரியல் கில்லர் சார் அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோன்னு எங்களை கொலை பண்ண பாக்குறீங்க, எப்பயோ ஒருத்தவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா அந்த புறம்போக்கு இப்பதான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான், ஆனா அந்த நேரத்துல நீங்க இப்படி போட்டு தலை பாக்குறீங்களே, நியாயமா ஒரு அப்பாவியான காதல் ஜோடியை பிரிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு நல்லா சாக வருமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு வரது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீ இங்க இருக்கு அப்படின்னும் போது இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கையை தூக்கும் போது டக்குனு பார்த்தா காலில் ஒரு அம்பு போட்டுருது. பட்டது இந்த பொண்ணு என்ன பண்றானா, அத்தடி என் பின்னாடி தான் பேசுறியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு ஒயின் ஃபேக்டரிக்கு அந்த ஒயின் ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற வாட்ச்மேன் ஏமா யாருமா நீ என்னாச்சு, எது காலெல்லாம் அடிபட்டு இருக்கு, எங்கெல்லாம் அத்துமீறி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு பார்த்தா அந்த கில்லர் அந்த வாட்ச்மேனையும் கொலை பண்ணிட்டான். இதை பார்த்துமே இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அத்தாடி இவனுக்கு போற போக்குல நம்மள போட்டு தள்ளாம போக மாட்டான், இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திராட்சை பழத்தெல்லாம் புளியறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சிருப்பானுங்க. அதுக்குள்ள பார்த்தா இந்த பொண்ணு போய் பதுக்கிட்டான். இப்படி இருக்கும்போது தான் இவன் என்ன பண்றானா, தேடி தேடி பாக்குறானா, இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு பார்த்தா 40 வயசுக்கு மேல ஆகுதுமா, ஃபிட்னஸ் கிடையாது, இப்ப நான் ஓடி ஓடி உனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், நீ எங்க இருக்குன்னு ஒழுங்கா வந்துரு, உனக்கு கொன்னுட்டேன்னு நிறைய பேர் நான் போய் கொலை பண்ணணும், ப்ளீஸ் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் கெஞ்சிட்டு இருக்கும்போது டக்குனு பார்த்தா அந்த பொண்ணு அந்த திராட்சை மிஷினுக்குள்ள இருக்கதை பார்த்துட்டு ஓ இதுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு மிஷினை போட்டு விடுறான். அப்படி போட்டு விட்டதுமே அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, திராட்சை புழிஞ்சு சாறு எடுக்கிற மாதிரி இந்த பொண்ணு புழிஞ்சு எடுத்து சாறு எடுக்குது. அதாவது அந்த பொண்ணு பார்த்தா மிக மோசமான முறையில இறந்து போயிட்டாங்க. அந்த சீரியல் கில்லர் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ண இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறதாகவும் அவன் பார்த்தா மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யாருமே பார்த்தா காட்டுக்குள்ள போகாதீங்க ப்ளீஸ் உயிரோட பாதுகாப்பா இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அதை பார்த்தா எந்த ஒரு உதவியும் கேட்க மாட்டேனுது, அவன் கிடக்குறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா காட்டுக்குள்ள போயிட்டு கேம்பிங் பண்றதுக்காகவும் அந்த கொலை நடந்த இடத்தை பாக்குறதுக்காகவும் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது பார்த்தா பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி பிப்ரவரி 14 பார்த்தா லவர்ஸ் டே அன்னைக்கு பார்த்தா இந்த இடமே கோலாகலமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்க. இதே நேரத்துல தான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. சோ ஹீரோனுக்கு இப்ப ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆயிருக்கும். அவங்க லவர் பார்த்தா ஒரு ஆணை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கானா, பிரேக்கப் ஆன 2 நாள்ல இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டு அவ கூட பார்த்தா ட்ரிப் போறது ஒன்னா இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து Facebookல போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோனுக்கு பார்த்தா சரியான காண்டாகுது. ஏன்டா டேய் உன்னை போய் லவ் பண்ணா நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்னடி அவனோட போஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கான், அவனே பார்த்தா ஆம்பளை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம துரத்தி விட்டுட்டோம். இருந்தா அவனோட போஸ்ட் எல்லாம் எதுக்கு பார்த்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இதை விட பெஸ்டான ஒரு லவர் உனக்கு கிடைப்பான், நீங்க என்ன பண்றனா அவனை தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இதே நேரத்துல பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இங்க வந்தா நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க 2 பேருமே பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கீழே ஏதோ போட்டுறாங்க. அந்த 2 பேரும் ஒத்தாப்புல எடுக்க போகும்போது டக்குன்னு ஹீரன் ஏஞ்சனால அந்த ஆளோட முகத்துல பார்த்தா அடிபடுறது. இதனால ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேக வேகமா போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரன் பார்த்தா ஒரு விளம்பர கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க விளம்பரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது பார்த்தா பட் கேவலமா இருக்கு அப்படின்றனால கம்பெனி சைடுல இருந்து பார்த்தா இதை
எடுத்துட்டு அதுக்கு பத்தி வேற ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்பாயின்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூக்கில் இடிச்சு ரத்தத்தை உண்டாக்குனாங்களே அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறப்ப ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான காண்டாகுது. எப்படி இவனை வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்ததுமே பிடிச்சு போயிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கொலை நடந்துச்சுல அந்த இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியா அப்புறம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ரெண்டு டிடெக்டிவ் போற மாதிரி காட்டுறாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரி, இன்னொருத்தவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இங்க என்ன நடந்திருக்கு, கொலைகாரன் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ரிங் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிருக்கத பாக்குறாங்க. சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதாரம். ஒருவேளை இந்த கில்லரோட ரிங்கா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இறந்து போன அந்த கொலைகாரங்களை அது இறந்து போனாங்களே அவங்களோட ரிங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு போட்டோ கிடைக்குது. என்ன போட்டோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கில்லர் வந்து முதல்ல அந்த கேமராமேனோட கொலை பண்ணால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரின்ற டிடெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்டை அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர். அவன் திரும்பி வந்துட்டானா இங்க கேட்கப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் போதுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஜோடிகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இறக்க போறாங்க அப்படின்ற பயத்திலே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு காபி ஷாப்புக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்காக காபி ஷாப்புக்கு போறான். அங்க போனதுக்கு அடுத்தது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தியும் அவன் விட்டுட்டு போனதை பத்தி எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றான்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரொமான்டிக்கா பேசுவேன்னு சொல்லிட்டு தான் நான் கூட வந்தேன். ஆனா நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னும் போது என்னால எதிர்பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு போகும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட முன்னாள் காதலன் வந்துட்டு என்னடி சிறுமுஞ்சு உனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இவன் கிடைக்க மாட்டானா, ஆம்பளையா இல்லாத உனக்கே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா, நான் வேணா இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமானும் போது பார்த்த ஒரே நாள் பாயசத்தை போட பாக்குறான்டா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சரிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது ஹீரோவோட கையில வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுட்டு அதுக்காக மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அதை பதுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு கபோர்ட ஓபன் பண்ணும்போது கபோர்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் இருக்கதை பார்த்துட்டு அடே நீ எப்பறம் இங்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கதவை சாத்திட்டு டக்குனு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட பேண்டோட ஜிப்பை கட்டுறாங்க. அடச்சி ஒரு கில்லர் உள்ள இருக்கிறான், இந்த நேரத்துல நீ வந்து ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுற தப்புலன்னும் போது என் முட்டாளே உன் ஜிப்பை கைட்டுல உன் பேண்டோட பெல்ட்டை தான் கட்டுறான், கூடி இதை வச்சு கட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது கமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு உடைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வருமா. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலை தெரிக்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஒரு கார் டிரைவர் இருப்பான், யோ சீக்கிரம் காரை அடிக்காம ஒரு கில்லர் எங்களை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லி பாய போட காட்டுமே அந்த கார் டிரைவரோட தலை வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா, ஏன்னா அவனு போட்டு தள்ளிடான். இப்ப என்னடா இதுக்கு மேல நம்ம எப்பறம் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு எங்க போனா அப்படின்ட்டு தெரியல. ஹீரோயின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் புடிச்சிட்டு விரட்டி கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ்காரங்க வர மாதிரி தெரியுது. உடனே ஹீரோயின் கத்துறாங்க, போலீஸ்க்கு வந்து காப்பாத்துங்க, இவன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லரை காணோம், எங்க போனான்னு தெரியல. ஹீரோயின் தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆமா தப்பிச்சிட்டா, போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், சரௌண்டிங் குள்ள தான் இருப்பான், ப்ளீஸ் அவனை போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த கில்லரை பிடிச்சிட்டோம் வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பாக்குறப்ப ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தப்பா புடிச்சிருக்கு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட காதலன் நாங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்க போராடணும், பாவி பைய பாதி ராத்திரில எங்க போனான்னு தெரியல, மீதி ராத்திரில நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா உங்க வீட்டுல இருந்த துப்பாக்கி குண்டு அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்க் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவன் பக்கத்துல தான் இருந்துச்சு, இவன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கூட்டிட்டு போறோம் ஸ்டேஷனுக்கு, எதா இருந்தாலும் நீ பின்னாடியே வந்து புலம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புலம்புறாங்க, டே அவன் கிடையாதுடா விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்பனா ஹீரோ கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிங்க காட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு, இது உன்னோடது தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, என்னது கிடையாது, இதை எங்க எடுத்தீங்க அப்படின்னும் போது அந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் பார்த்தோம், சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தான் நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் உள்ளட்டி உன்னோட முன்னாள் காதலிக்கும் உனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தகராறுன்றனால அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீ போட்டு தள்ளுறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கணும், என்ன நடந்துச்சுன்றதை ஒழுங்கா சொல்லிடு, கிளைக்கு என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாதுன்னும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றானா, ஐயா காலங்காத்தால ஒரு பொண்ணை பாத்தங்க ஐயா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல காப்பி குடிக்க போறான்னு சொன்னா, சரி ஏதோ ரொமான்டிக்கா ஒரு சம்பவத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், ஆனா அந்த குந்தாடி என்ன பண்ணிருக்கானா அப்ப குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே என்கிட்ட புலம்புனாங்க ஐயா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மாட்டிக்கிட்டேங்க ஐயா, அந்த விடுவா முஞ்சு எப்போ மூவ் பண்ணணும் அப்பல இருந்து எனக்கு 7 சுத்து போட்டு அடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்றானா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் படிச்சு போலீஸ் ஆனீங்களா இல்ல கவர்மெண்ட்ல வந்து
பணம் கொடுத்து போலீஸ் ஆனீங்களா? எனக்கு வந்து பார்த்தா தெரியாது அப்படின்ற, ஆனா என்ன பிடிச்சு வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கில்லர் நான் கிடையாது. அந்த கில்லர் வெளில தான் சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தா உங்க எல்லாருமே போட்டு தள்ளப்போறான், முடிஞ்சா தப்பிச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற யாருமே வந்து பார்த்தா கேட்க மாட்டாங்க. இதே நேரத்துல கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா, நேரா அங்க போயிட்டு அங்க கூட்டி பெருக்கிட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணல, அவன் வந்து பார்த்தா நல்லா வந்தா, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த அம்மாவோட காலடியில இருந்து ஒருத்தன் எந்திரிப்பான். டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பேரு டேவிட், நான் வந்து பார்த்தா எங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன், சிஸ்டம் ஏதோ ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, அதான் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி நீ பேசுறது தப்பான மீனிங்ல கேக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த கிளம்பி என்ன சொல்றானா, சரி புலம்பாத, நான் போய் உள்ள போயிட்டு என்ன கதைன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது இங்க இருக்கிற அந்த பையன் என்ன சொல்றானா, அங்க வர வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்ள போன கருத்து அந்த பாட்டியம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கீரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேக்குறான், மேடம் உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு போது, எங்கடா பார்த்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க Facebookல அடிக்கடி வீடியோ போடுவீங்களே, உங்களை நான் Facebookல பாத்துருக்கேன் போது, நான் Facebookலயும் இல்ல எதுலயுமே இல்ல, வேற யாரோ பார்த்துட்டு நான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காத, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சரியான காண்ட்ல இருக்கேன், இப்போ உன கழிச்சு வச்சிரும் கம்னுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே நேரத்துல அந்த லேடி டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஹீரோ கிட்ட அவனை எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சட்டையோட 2 பட்டனை அவுத்து விட்டுட்டு அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ உண்மையை சொல்லுன்னு ஃபில்டர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பார்க்கல, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு அந்த குண்டு லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேடம் அந்த பொண்ணோட டார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா தாங்கல, நொய்யின்ற ரசத்தை என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்ப அந்த டேவிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டா, கிரண் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல லைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதனால அவங்க பயந்துட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டி மாதிரி ஒன்னு வச்சுட்டு எவன் வந்தாலும் போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் பார்த்த கடத்த அமைதியா நிக்கிறாங்க. அப்ப அந்த மேரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க, மேடம் நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணதே கிடையாது, அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைக்காரன் எங்க 2 பேரும் இப்படி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒரு காபி ஷாப்ல பேசிட்டு இருக்கும்போது என்னோட முன்னாள் காதலன் வந்தா, அப்படி வரும்போது கூட நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நாங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவர்ஸ்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பேண்டா வெறுப்புக்கு காதல வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றானான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது டக்குனு பவர் கட் ஆகுது. அந்த நேரத்துல கில்லரும் வரான். உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் போயிட்டு அதை பாத்துட்டு வரேன், எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம், அந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டே இருக்கான். இதே நேரத்துல கில்லர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் போட போன அந்த ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கத்துறாங்க. இந்த கத்துற சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற ஹீரோவுக்கும் அந்த இன்னொரு போலீஸ்காரன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனுக்கு கேக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா போய் பாக்குறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அவர தலையை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எடுக்கிறான். ஹீரோ அப்புறம் ஹீரோன் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதே நேரத்துல ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா அவன் விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தொட்டு தோலிட்டு போட்டு தரலாம்னு சொல்லி பாக்கும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா தப்பிக்க பாக்குறான். ஆனா ஹீரோன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா டக்குனு அவனை போட்டு தர பாக்குறாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடவே தெரியல, தப்பு தப்பா சொல்றாங்க. இல்ல ஆச்சரியம் என்னன்னு பாருங்களா, ஒரு குண்டு கூட ஹீரோ மேல படவே இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றானே இதுக்கு மேல அந்த பொண்ணு கொட்டுறான்னு சொல்லிட்டு அந்த கில்லர் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறான். டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ பிடிச்சிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்ன கூந்தலுக்குடா நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்றான், அப்படி என்னடா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கருப்புல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க போற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு கார்னிவல். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எல்லாருமே லவர்ஸா தான் இருக்காங்க. ரைட், இந்த கில்லருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல பால் ஊத்த போறானோ என்ன பண்ண போறானோ தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு காருக்குள்ள போய் பதுங்குறாங்க. அந்த காருக்குள்ள பதுங்குனதுக்கு அடுத்தது 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப பின்னாடி ஒரு ஜோடி என்ன பண்ணுதுன்னா போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுவும் ஸ்பீடுல சவுண்ட் போட்டுக்கிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் பண்ணுங்க, நாங்க தப்புன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் அமைதியா பண்ணுங்க, வெளில கில்லர் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, கில்லர் ஆகுது பில்லர் ஆகுது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சத்தம் போடுவோம்னு சொல்லிட்டு கமான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறித்தனமான ஒரு சம்பவத்தை பண்ண வந்து பாத்தீங்கன்னா அந்த லவரோட தலையில ஒரு கோடாரி இறங்குது. அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் போட்டு தள்ளிட்டான். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்புறம் ஹீரோன் 2 பேரும் தலை தெறிக்க போடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து மேல ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சாக தானே போறோம், ஒன்னு அவன் கையில செத்தாலும் சரி இல்ல வேற ஒருத்தன் கையில செத்தாலும் சரி சாக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மைதானு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு கொலகார நாயே நாங்க இங்க தாண்டா இருக்கோம் பாடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை பிடிக்க வரானா. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா மாறி மாறி அவனை அடிச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ள கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவன் இறந்து போயிட்டான். இறந்து போன கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் வந்துட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு கில்லரை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த டெட் பாடியை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன முகத்தை பாக்குறாங்க. அப்ப யாருக்கு என்ன கேதுனே தெரியல. இவங்க 2 பேருக்குமே சம்மதமே இல்லாத பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பாத்துருக்கான். இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்கான். என்னன்னு சொல்லி கேட்கறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு, நீங்க என்ன பண்றேன்னா நான் ஒரு 2 நாள் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வெளில போறேன், போயிட்டு வரதுக்காட்டியும் உனக்கு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணு, அப்படி இல்லாட்டி இதை தூக்கி போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இதே நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த 2 பட்டனை ஐடி ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ண பார்த்த மேரி அப்படின்ற போலீஸ் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கமா தான் போறேன் வரீங்களான்னு போது சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறானா. ஹீரோனும் வீட்டுக்கு போறா, குளிக்கிறா, குளிச்சு முடிச்சதும் ஹீரோவோட நினப்பு இருக்கு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒருத்தவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதானே போ அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் படி எப்படியாச்சும் அந்த லவ் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு போன் பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அன்கவுண்ட் நம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போன் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா கொலகாரன் வந்து பாத்தீங்கன்னா பேசுறானா, உன் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா என் கையில தான் இருக்கான், அவ வேணும்னு நினைச்சா என் கிட்ட வந்து பாரு, இல்லனா அவனை போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கன்னு கேட்ட ஒரு பாழ இடந்து இடத்துக்கு வர சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவனை புடிச்சு வச்சிருக்காங்க, கட்டி எல்லாம் போட்டுருக்காங்க. அப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த மாதிரி பண்ற, உங்களுக்கு எனக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது அப்ப ஹீரோன் கேட்கறாங்க உங்க கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பேரு, அதுல பொறுத்தனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க் கட்டுறான். யாரும் சொல்லி பார்த்தா நம்மளோட டேவிட், டேய் நீலாம் ஒரு சீரியல் கில்லரடா, அடச்சி ரொம்ப கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மூணாவது ஒருத்தன் இருக்குன்னு சொன்னி யார் அப்படின்னும் போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரி வராங்க. அடியே நீயும் வந்து பாத்திரம் போலீஸ்கார இல்லையாடி, இங்க என்னதடி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை ஆச்சரியத்தோட பார்க்கும்போது நேரம் மேரிக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு ஏண்டா நானே வந்து பாத்திரம் 2 பட்டனை கட்டி உன வந்து பாத்திரம் கரெக்ட் பண்ண பிளான் போறேன், ஆனா நீங்க என்னடா என்ன விட்டுட்டு தோ அவகிட்ட போறன்ற, என்ன விட அவ எந்த இதுல குறைச்சல் சொல்லு பாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாருமே வந்து பாத்திரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்திரம் இவங்களோட ஃப்ரெண்ட் கொலை பண்ணதுக்கு வந்து பாத்திரம் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கா, அது என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி கேட்டா ஹீரோ வந்து பாத்திரம் இங்க இருப்பான், ஹீரோன் வந்து பாத்திரம் அவனை கொலை பண்ணணும்னு சொல்ல ஹீரோன் கையில துப்பாக்கி கொடுத்து போட்டு தர சொல்றாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு ஹீரோனை விட்டுருன்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து பாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு என் ஃப்ரெண்ட் வந்து பாத்திரம் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தையாச்சும் பெத்துக்க சொன்னா, ஆனா இப்போ நானே வந்து பாத்திரம் உனக்கு பால் ஊத்துற நிலமாயிடுச்சு, உன் குழந்தைக்கு என்னால பால் கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா தன்னை தானே சுடலாம்னு சொல்லி பார்க்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் இவ பிளான் போடுறான் ஹீரோவை வந்து காப்பாத்துறதுக்காக மேரியோட கையில சுடலாம்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாதனமா வந்து பாத்திரம் ஹீரோவோட வயித்துல சுட்டுறா. அது மட்டும் இல்லாம மேரிக்கு வந்து பாத்திரம் லைட்டா அடிபட்டுட்டு இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா மேரி கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டேவிட் என்ன பண்றானா ஹீரோனை பிடிக்கலாம்னு சொல்லி வரும்போது பக்கத்துல இருந்த சிலையில தடுக்கி அந்த சிலையில இருக்க மெழுகுவத்தி எல்லாமே அவன் தலையில கொட்டி அப்படியே கொடூரமான முறையில இறந்து போறான். இந்த பக்கம் வந்து பாத்திரம் ஹீரோ அப்புறம் ஹீரோன் 2 பேரையும் மாறி மாறி மேரி அடிச்சிட்டு இருக்காங்க. மேரி கிட்ட இருந்து வந்து பாத்திரம் இவங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து மேல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா மேரி அடிச்சு கொலை பண்றாங்க. மேரி இறந்து போயிட்டா. இதுக்கு அடுத்து ஹீரோ வந்து பாத்திரம் காப்பாத்திட்டு போலாம்னு சொல்லி நினைக்கும் போது டேவிட் வந்து பாத்திரம் சாகல, ஹீரோனை வந்து பாத்திரம் கொல்லலாம்னு சொல்லி வரும்போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோக்கு என்ன பண்றானா நம்ப எடுத்து அவனோட தலையில அடிச்சு அவனுமே வந்து பாத்திரம் போட்டு தலைறான். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 சீரியல் கில்லரை கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. போலீஸ்காரங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டலாம் நடத்துறாங்க. அப்படியே வந்து பாத்திரம் ஒரு வருஷம் போகுது. ஹீரோ அப்புறம் ஹீரோன் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்திரம் சரியான சக்சஸ். அதுக்காக ட்ரீட் எல்லாம் வச்சிருக்காங்க. ட்ரீட் முடிஞ்ச அடுத்து ஹீரோ வந்து பாத்திரம் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். உன வந்து பாத்திரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, ஆனா அப்ப நடந்த சில சம்பவங்கள் வந்து பாத்திரம் நம்மளால அதை சொல்ல முடியல. இப்போ வந்து பாத்திரம் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் அப்ப ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் வந்து பாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ வந்து பாத்திரம் ஒரு கீச்சன் கிஃப்ட் கொடுக்குறான். அடிச்சு இதெல்லாம் யாரு கிஃப்ட் கொடுப்பா இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்திரம் ஒரு ரிங் கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்திரம் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படியே வந்து பாத்திரம் இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்குமே டாடா பை பை.